அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி கல்வி உதவித்தொகைன்னு சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் கொடுத்துட்டு வராங்க. நம்ம சேனல் மூலமாக நிறைய மாணவர்கள் ஸ்காலர்ஷிப்புங்கிறது தொடர்ச்சியாக வாங்கிட்டு வராங்க. அதுபோக நம்ம சேனல்லையும் தொடர்ச்சியாக ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்களை கொடுத்துட்டு வரோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் என்ன ஸ்காலர்ஷிப் பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, DXC ப்ராக்ரஸிங் மைண்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் பற்றி தான் பேச போகிறேன். இந்த ஸ்காலர்ஷிப்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட் தர்றாங்க, என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, என்ன பேசிஸில் தர்றாங்க, இது மாதிரியான A to Z தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த DXC ப்ராக்ரஸிங் மைண்ட் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2025 to 2026 இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமை யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, DXC டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த நிறுவனம் தான் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் தர்றாங்க. DXC டெக்னாலஜிங்கிறது ஒரு ஐடி பேஸ்டு இண்டஸ்ட்ரி. ஸோ அவங்க வந்து பெண்கள் மற்றும் டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டெம் அப்படிங்கிற ஸ்கீமில், ஸ்டெம்னா சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், இந்த ஸ்ட்ரீமில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கும் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் பாலினத்தவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது தர்றாங்க. இது எவ்வளோ தர்றாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து 50,000 ரூபாய் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து தரதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது முழுக்க DXC டெக்னாலஜிங்கிற ஒரு நிறுவனத்தோட ஒரு முன்னேற்பாடாக தான் வந்து இந்த DXC ப்ராக்ரஸிங் மைண்ட் ஸ்காலர்ஷிப் 2025-2026 பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 30 வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு, இந்த கல்லூரியில் படிச்சுட்டு இருக்க மாணவிகள்னால் பெரும்பாலான ஸ்காலர்ஷிப் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரும். பட் இந்த ஸ்காலர்ஷிப்பானது வந்து பார்த்திங்கன்னா எனி இயர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது முதல் வருடம் படிக்கிறவங்களா இருக்கலாம், 2ஆம் வருடம் படிக்கிறவங்களா இருக்கலாம், 3ஆம் வருடம், 4ஆம் வருடம், எந்த வருடம் படிக்கக்கூடிய மாணவிகள் மற்றும் மூன்றாம் பாலினத்தவர் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டெம் ரிலேட்டடான கோர்சஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க குறைஞ்சபட்சம் இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகளில் 60% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுபோக குடும்ப வருமானங்கிறது 4 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்கணுங்கிறாங்க. இந்தியா முழுமையாக இருக்கக்கூடிய எந்த ஒரு மாநிலத்தை சேர்ந்த ஒரு மாணவியுமே அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வித் டிசபிலிட்டிஸ், அதாவது மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இல்லை எவ்வளோ கல்வி உதவித்தொகை தர்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 50,000 ரூபாய் தர்றாங்க. ஒரே ஒரு தடவை தான் தர்றாங்க. ஏன்னா மற்ற ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் வந்து ரெனியூவல் இருக்குது. இந்த ஸ்காலர்ஷிப் ரெனியூவல் கிடையாது, ஒரே ஒரு தடவை தர்றாங்க. இதை வந்து நீங்கள் உங்களுடைய கல்வி செலவுகளுக்காகவும், இல்லை ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் பில், ட்ராவல் எக்ஸ்பென்சஸ், ஸ்டேஷ்னரிஸ் வாங்குறதுக்கு என்ன ஒரு வகையிலுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம்னு சொல்கிறாங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில், நாங்கள் வந்து அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோகிராஃப் தேவை. உங்கள் கல்லூரியில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறதுக்கான அட்மிஷன் ப்ரூஃப், அதாவது கல்லூரியிலேருந்து ஐடி கார்டோ இல்லை போனஃபைட் சர்டிஃபிகேட்டோ வாங்கி தரலாம். இதுக்கு முன்னாடி வருஷம் படித்த மார்க் ஷீட், முதல் வருடம்னா நம்ம முதல் வருட மாணவிகள்னால் நீங்கள் 12ஆம் வகுப்போட மதிப்பெண் சான்றிதழும், இல்லை 2, 3, 4ஆம் வருடம் மாணவிகள் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் முன்னாடி செமஸ்டரோட மார்க் ஷீட்டும் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கணும். கல்லூரியில் கட்டின ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை காலேஜ் ஃபீஸோட ரெசிப்ட் வந்து உங்களுக்கு அனுப்பணும். 12ஆம் வகுப்போட மதிப்பெண் சான்றிதழ் இவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும். குடும்ப வருமானம் குறிக்கக்கூடிய இன்கம் சர்டிஃபிகேட், இல்லைன்னா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண ஐடி ரிட்டர்ன்ஸ், இதெல்லாமே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இது போக உங்களுக்கு ஆதார் கார்டோ, பேன் கார்டோ இல்லை டிரைவிங் லைசன்ஸோ கொடுக்குற மாதிரி இருக்கும். பேங்க்கோட பாஸ்புக் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி நம்ம ஏற்கனவே சொன்னதான் செப்டம்பர் 30 சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ளே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில், நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு ஜஸ்ட்டு ஏதோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி DXC ப்ராக்ரஸிங் மைண்ட் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறத டைட்டில் கொடுத்தீங்கனாலே அது சம்மந்தப்பட்ட வெப்பேஜுங்கிறது ஓப்பன் ஆகும். அது மூலமாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரே ஒரு தடவை தான் கொடுக்குறாங்க. இது வந்து ரெனியூவல் ப்ராசஸ் கிடையாது. இவங்களுமே ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் பண்ணுவாங்க, டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணுவாங்க, டெலிஃபோனிக் இன்டர்வியூ வைப்பாங்க, தென் தான் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுங்கிறது வெளிவிடுவாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக பல்வேறு வகையான ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.